கர்த்தாவே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் என்பதே. எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் கோரேசு ராஜாவின் ஆவியை ஏவினபடியே எஸ்ராவின் தலைமையில் இஸ்ரவேலர்கள் கோரேசு ராஜா கொடுத்த பொருட்களை சேகரித்துக் கொண்டு எருசலேமுக்கு பிரயாணமாக போனார்கள். போகும் வழியில் ஏற்படும் ஆபத்துகளை குறித்து எஸ்ரா ஆலோசனை செய்து பாதுகாப்புக்கு சேவகரையும் குதிரை வீரரையும் ராஜாவினிடத்தில் கேட்பதற்கு எஸ்ரா மிகவும் வெட்கப்பட்டான். தேவனாகிய கர்த்தருடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேல் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் என்றான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான வேளைகளில் தேவனுக்காக காரியங்களை நடப்பிக்கும் போது அதிகாரிகள் இடத்திலிருந்து உதவி கேட்க விரும்புகிறோம். அது தவறானதல்ல. ஆனாலும் நாம் நம்பியிருக்கும் கர்த்தரிடத்தில் ஜெபித்து அவரிடத்தில் நாம் உதவியை கேட்கும்போது சகலத்தையும் படைத்த கர்த்தரே நமக்கு உதவி செய்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதை பார்க்கும் மற்றவர்களும் கூட கர்த்தருக்கு விசுவாசிகளாக மாற வேண்டும். எப்போதும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போமாக. அவரே நமக்கு உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுடன் கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய எங்களால் முடியும். நீரே எங்களை பலப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.